வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ராகு கேது பயிற்சிக்கான நிகழ்ச்சி. இதில் நான் ராகு மே மாதம் 19ஆம் தேதி விடியற்காலை 5 மணிக்கு ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார். கேதுவானவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அதே நேரத்தில். ஏன்னா ராகு தலை கேதுவால். ஸோ அவங்க ஒரு 180 டிகிரியில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பயிற்சி அந்த நேரத்தில் நடக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னா, அந்த ராசிக்குள்ளே வருதுனால என்ன பலன், அது போக அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இப்போ உதாரணத்துக்கு கும்பத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் என்னென்னா பூரட்டாதி 1, 2, 3 பாதம், அப்புறம் சதயம் 4 பாதங்கள், அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். இதில் இந்த 9 பாதங்களை கொண்டது கும்பராசி. அப்போது அதுதான் நட்சத்திர சாரம்னு சொல்கிறோம். அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் என்ன பலன், சதயத்தில் என்ன பலன், அவிட்டத்தில் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் அடுத்த அதோடைய 2ஆம் பகுதியாக கேதுவுடைய பயிற்சி எப்படின்னா, முதல்ல உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம், அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், அதற்கப்புறம் மகன் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அவர்கள் இருவரும் அடுத்த பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th டிசம்பர் 2026ஆம் வருஷம். அப்போது இவங்க என்ட்ரி பண்ணுறது 19th மே, இதுலேருந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னா அது 5th டிசம்பர். ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராகுவானவர் 7ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்குள் வருகிறார். அதே நேரத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கிறது சனி. இப்போது இது நடப்பது 19ஆம் தேதி மே மாதம். அதே நேரத்தில் அதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னால் குரு 10ஆம் வீட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். ஸோ இதெல்லாம் நிலைகளாக இருக்கிறது. கேதுவை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் வீட்டுக்குள்ளே கேது பிரவேசம் பண்ணுறார். இப்போ 19ஆம் தேதி 6ஆம் வீட்டில் ராகு. 6ல் ராகு நன்மையா? மிகப்பெரிய நன்மை. ஏன்னா 6ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது நமக்கு எதிரிகளை வெல்ல முடியும். அப்போ எதிரிகள்னால் நீங்கள் உடனே நினைக்கலாம், சினிமாவில் வில்லன் பார்த்துருப்பீங்க சினிமாவில், அது மாதிரி எதிரியா? அது மாதிரி இல்லை எதிரி. இன்றைக்கி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட வேலை பார்க்குற ஒரு கலீகே உங்களுக்கு எதிரியாக இருப்பான். பக்கத்தில் உங்கள்கிட்ட நல்லா பேசுவான், பின்னால் போய் மூட்டி கொடுப்பான். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை செய்பவர்கள் அனைத்து நபர்களுமே உங்களுக்கு எதிரி தான். சில நேரங்களில் நம்மளுடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்துவாங்க. அவங்க எல்லாமே எதிரி, அப்படி தான் நம்ம எடுக்க முடியும். அந்த சத்ருவோடைய குவாலிட்டி வேணால் டிஃபர் ஆகலாம். இவன் மோசமான சத்ரு, இவன் கொஞ்சம் சுமாரான சத்ருன்னு, மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த சத்ருவின் ஜெயம், சத்ருவை வெற்றி கொள்ளக்கூடிய காலம் 6ல் ராகு இருக்கும் போது. அப்போ 6ல் ராகு இருக்கும்போது எப்படி நீங்கள் வெற்றி கொள்வீங்கன்னா, எந்த முறையும் வேணால் கையாளுவீங்க. ஆனால் உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன? இவனை அடக்கணும், அவ்வளோதான் உங்கள் அப்ஜெக்டிவ். அதில் வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற முடியும். நியாயமாக போய் அடக்கலாம். சில நேரங்களில் அவனுடைய வீக் பாயிண்டில் அடித்து அவனை அடக்கலாம். ஸோ எது செஞ்சாலும் அவன் அடங்குவான் அப்படிங்கிறதுல நீங்கள் ஷார்ப்பாக வேலை செய்வீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்? ராகு அப்படிப்பட்ட ஒரு பிளானட்டு. அதனால் நமக்கு அப்ஜெக்டிவ் தான் முக்கியம். இந்த அப்ஜெக்டிவை நான் அடையிறதுக்கு நான் என்ன வேணால் செய்வேன். அப்போது இதில் முக்கியமாக ஒரு விஷயம், எதிரின்றதை மட்டும் நம்ம எழுதக்கூடாது. நம்முடைய வெற்றிக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை எப்படி வேணால் போகலாம். என்ன எதிர்பார்ப்போம்? இந்த காரியம் எனக்கு நடக்கணும். நான் சம்திங் வெட்டினா நடக்குமா? நடக்கும். அப்போ நான் போய் அந்த அத்தாரிட்டியை பார்த்து அவனை போய் பிரைப் பண்ணு, காரியத்தை முடி, நியாயமாவது அந்நியாயமாகுது அப்படின்ற மனப்பக்குவமோ ஒரு மனோ இதுவோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது நான் சின்சியராக இருக்கேன், தர்மங்க எப்படி இருக்கேன், அதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் சொன்னால் கூட, இன்னொரு பக்கம் காரிய சித்தி என்பது முக்கியம் அப்படின்னு தோணலாம். பை ஹூக் ஆர் க்ரூக் யூ கம்ப்ளீட் த டாஸ்க்குமா. அந்த கதையெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு காலத்தை, அதுக்கான ஒரு உத்வேகத்தை ராகு கொடுப்பார்.
அதை எடுத்துக்கிறதோ கையாளுறதோ உங்களுடைய ஜாதக விசேஷத்தை பொறுத்தது. சில ஜாதகத்தில் ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறவங்களால காம்ப்ரமைஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் 4 பேர் உங்களை சுற்றி நின்று அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலையிற, இது முடிச்சனா வேலை முடிஞ்சதுமோ. ஆனால் எந்த ஒரு காரணத்துக்கும் நான் என்னுடைய தரத்திலிருந்து இறங்கி இதை செய்ய மாட்டேன்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். ஆனால் எல்லோரும் அப்படி சொல்லுவாங்களா? இல்லை. இன்றைக்கி நேர்மையானவர்கள்னால் ஒரு 20% கூட தேர மாட்டான். மிச்சம்லாம் எப்படியோ காரியத்தை நடத்தணும் தான் ஆசைப்படுவாங்க. அப்போ அதுபோல் காரியங்கள்லாம் நடக்க தொடங்கும். இப்போது இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, அதனால் வரக்கூடிய ஒரு அப்ரோச்சை நான் சொல்கிறேன். அதனுடைய சாரங்களை பார்க்கலாம். அப்போ ராகுவினுடைய சாரம் எப்படி இருக்குன்னா, மே 19ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் அவர் டிரான்சிட் ஆகிற நட்சத்திரம் பூரட்டாதி. அது குருவினுடைய நட்சத்திரம். குருன்னா யார்? நேர்மை, நல்ல நாலெட்ஜ், நியாயம், இதெல்லாம் குருவினுடைய தன்மை. அதில் தான் ராகு டிரான்சிட் ஆகிறார். அப்போ எதில் கை வைக்கிறார் ராகு? முதல்ல உன்னுடைய நேர்மையான எண்ணங்களிலும் நடத்தையிலும் சலனம் ஏற்படலாம். சரி, அப்போ குரு எங்கேருந்து இருக்கார் அந்த நேரத்தில்? 10ஆம் வீட்டில் இருக்கார், தொழிலில். அப்போ தொழிலில் குரு இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தில் இவர் டிரான்சிட் ஆகும்போது உனக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வரலாம். ஆனால் இப்படி தான் வரணும்னு இல்லை. சில பேருக்கு என்ன தோணுன்னா, எப்படியாவது இந்த வேலையை விட்டு மாறணும், இந்த கம்பெனியை விட்டு நான் மாறணும், இல்லை இந்த கண்ட்ரியை விட்டு நான் வெளில போகணும், ஃபாரினில் போனால் நல்லா இருப்பேன், அதுக்கான வழி. அப்போது இதை நியாயமாக நீங்கள் செயல்படுத்தினால் நன்மை. இல்லை எவனா ட்ராவல் ஏஜெண்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெடிஷன் மாதிரி இருக்குது, எங்கெல்லாமோ சுற்றி கித்து கடைசியில் அமெரிக்காவில் போனோன்னா வா மச்சான் வான்னு சொல்லி அவன் உட்காந்து வச்சு உங்களை திரும்ப அடுத்த ஃப்ளைட்லேயே ஏற்றி அனுப்புகிறாங்க. இது நடப்பதற்கு சாத்தியம்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் புத்தி இப்படி தான் வேலை செய்யும். எப்படியாவது என்னோடய இலக்கை நான் அடைந்தே தீருவேன். நீ அடைஞ்சிடுவாடா, அவனும் அவன் இலக்கை அடைஞ்சிடுவான். அப்போ நீ தான் அவனுக்கு இலக்கு. அப்போ அதுக்கு நீ ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். சரி, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. இல்லை நான் எப்படியோ என் விஷயத்தில் நான் வெற்றி அடைஞ்சு நான் என்னை சஸ்டெயின் பண்ணிப்பேன், அதுவும் சௌரியம். ஆனால் அந்த சஸ்டெயினபிலிட்டி நடக்குமா நடக்கலைன்னா ராகு கேரண்டி பண்ணலை. காரிய சித்தியை சொல்கிறார். அதற்கப்புறம் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். பட் இதில் அதிர்ஷ்டம் என்பது ஓரளவுக்கு உங்கள் பக்கம் நிற்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, குரு 10ஆம் வீட்டிலிருந்து ராகுவை பார்க்கிறார். அதனால் என்ன ஆகுது, குரு பார்வையால் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்க, இருந்தால் கூட வெற்றி அடைந்து விடுவீர்கள். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தசாபுக்திகள்லாம் ரொம்ப மோசமாக இருந்தால் அது வேறு விளைவு. ஆனால் வெற்றி ஏற்படும். இது ராகுவினுடைய அந்த முதல் சாரம், குருவுடைய நட்சத்திரம். அப்புறம் அவர் சொந்த நட்சத்திரம் சதயம். இந்த சதயத்தில் குரு செல்லக்கூடிய காலம் நவம்பர் 24லேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2026. இந்த காலகட்டம் அவருடைய சொந்த நட்சத்திரம், கேட்கவே வேண்டாம். ராகு யார்? ராட்சச வம்சம். அவர் சொந்த நட்சத்திரத்தில் அவர் போகிறார். அதே நேரத்தில் அவர் இருக்கும் வீடு சனியின் வீடு. சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறார். வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய காலம். மிகப்பெரிய திருப்பு முனைகள். நான் இந்த லெவல்லேருந்து அந்த லெவலுக்கு போயிட்டேன். ஒரு தமாஷா ஒரு பாட்டு இருக்கும், யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராஜா அப்படின்னு. அந்த காலத்தில் யானை வரிசையிலலாம் யானை மாலையை போடுவான். அது கொஞ்சம் அதிகமாகடியாக நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலம். இதுக்கு 2 காரணம் இருக்குது. குருவினுடைய மாற்றம் 11ஆம் வீட்டுக்கு வருது, ரொம்ப அட்வான்டேஜ் ஆகிடும். அது 11ஆம் வீட்டுக்கு அவர் வருது ஜூன் மாதம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மேலேருந்து அதுக்கான ஒரு காலகட்டம் உருவாக ஆரம்பிக்கும். இது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கிறதால உங்களுக்கு அனுகூலமான சூழல்கள் ஓரளவுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் ஏற்படலாம் 2026. அதனால் என்னாகும், மிகப்பெரிய உயர்வுகளை சந்திக்கக்கூடிய காலம். மனசில் நிறைய எண்ண உதயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடும். இதை எப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. அதனால் இது என்ன செய்கிறது, உங்களை பெரிய அளவுக்கு வடிவேல் பாணியில் சொன்னால் உசுப்பேற்றி விடுறது அப்படின்னு சொல்லலாம். உசுப்பேற்றி தான் விடும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, எப்போவுமே இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவான்,
விளைவுகளை பற்றி யோசிப்பான். இப்போ சில காரியங்களை நீங்கள் நடத்தலாம், சில காரியங்களுக்கு குறுக்கு வழியில் கூட போகலாம். ஆனால் விளைவுகளிலிருந்து காக்கப்பட முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணணும். இல்லைன்னா தொடர்ந்து வரக்கூடிய காலம் பிரச்சனையை ஏற்படுத்திடலாம். அதனால் விளைவுகளை பற்றி கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய விஷயங்களில் வெற்றி, எதிர்பாராத வெற்றிகளும், அதனால் செல்வ விருத்தியும் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டத்தையும் இது நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறது. இப்போது இதோடைய அடுத்த கட்டம் என்னென்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் போகிறது செவ்வாயினுடைய சாரமான அவிட்ட நட்சத்திரம். செவ்வாய் யார்? செவ்வாய் 3ஆம் வீட்டிற்கு உடையவர், 8ஆம் வீட்டிற்கு உடையவர். பிரச்சனை அதுதான் நான் சொன்னேன். சில நேரங்களில் சில குறுக்கு வழியில் சில காரியங்களை சாதிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் என்னுடைய சாரத்தில் போகும்போது பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால தான் கவனமாக செயல்படுங்க. ரிஸ்க் எடுங்க, வேண்டாம் சொல்ல. ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃபு. ஆனால் அந்த ரிஸ்க்குன்னு ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மீறி ரிஸ்க் எடுக்கும்போது என்னாகும்? பிரச்சனை ஆகிடும். சில பேர் ரீல்ஸ்னு எடுக்கிறான், சில பேர் செல்ஃபி. எங்கே நின்று எடுப்பான்? மலை உச்சியில் நின்று அண்ணா செல்ஃபி எடுப்பார். பின்னால் ஒரு சின்ன கல் தடுக்கி ஆளே காலி. இது நிறைய நடந்திருக்கு, நியூஸில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா அவனுக்கு ஒரு பெரிய எண்ணம், நான் ஒரு எடுக்கிறது உலகமாக ஒரு ஃபோட்டோ பெரிய பள்ளத்தாக்கில் இருந்து முன்னால் நிற்கிறானா, கடைசியில் பள்ளத்தாக்கோட ஐக்கியமாற. அப்போது எது தெரியணும்னா, எந்த அளவுக்கு நம்ம விளையாடலான்னு தெரியணும். அது இல்லாமல் நீங்கள் விளையாண்டிங்கன்னா ஆக்சிடெண்ட்டு தான். சில பேர் காரை ஓட்டுவான், 200 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போவான், ஒன்றும் ஆகாது. சமீபத்தில் ஒரு பெரிய பைக் அவர் பேரெலாம் சொல்ல விரும்பலை. அவர் வழக்கமாகவே 200, 210 எல்லாம் பைக்கில் ஓட்டுவார், ப்ரீமியம் பைக் வச்சு. அவர் திடீர்னு எகிரி குதிச்சு ஒரு இடத்துல விழுந்து. ஸோ வல்லவனுக்கும் சில நேரங்களில் அடிசறுக்கிறது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன் அவுட் ஆகுது. உங்களுக்கும் நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்குது. பல விஷயங்களை உங்களால் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய திறமையை இதுக்கு சொல்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொற்காலம், பெரிய அளவு சக்ஸஸ் ஏற்படும். பெஸ்ட்டு யூனிவர்சிட்டிஸில் எனக்கு இடம் வேணும்னு சொல்லி ஆம்பிஷனோட படிச்சிங்கன்னா எனக்கு கேம்பிரிட்ஜ் போகணும், படிங்க. கேம்பிரிட்ஜ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, 2வது அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் கிடைக்கும். திறமை சில நேரங்களில் ஜாதகம் ஒத்து வச்சா கேம்பிரிட்ஜ்லேயும் கிடைக்கலாம். ஸோ இதில் முக்கியம் என்னென்னா, வெற்றி வாய்ப்புகள் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலம்தான், வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய காலம்தான். ஆனால் கொஞ்சம் காஷன் தேவை, அவ்வளோதான். இதை மனசில் வச்சுன்னு செயல்படுங்க. கேதுவினால் வரக்கூடிய விளைவுகளை பார்க்கலாம். கேது 12ஆம் வீட்டில் இருக்கார். 12ல் கேதுன்னா ஏறத்தாழ நீ ஒரு சாமியார்னு அர்த்தம். ஏன் மெயின் சுவிட்சிலே கை வச்சிட்டியே அப்படிங்கிறீங்களா? எஸ், சில இடங்களில் வெற்றி வரும்போது சில இடங்களில் நமக்கு பிரச்சனை. அப்போது திருமணம் பார்த்துக்கலாம், என்ன அவசரம். காதல் தள்ளி வைங்க, ஞானம் முதல்ல வைங்க. ஏன்னா 12ஆம் இடங்கிறது மோட்சஸ்தானம், அங்கே கேது இருக்கார். இப்போது ஒரு ஜாதகத்தில் 12ல் கேது இருந்தால் என்ன சொல்லுவோம்? இதான் அவன் கடைசி பிறவி, அதுதானே இப்போது. அப்போ கேது ஞானத்தை வழங்குபவர் ஒரு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். நல்ல விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும், அதில் எந்த தவறுமே இல்லை. அப்படி நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கேன். நல்ல விஷயத்தில் ஈடுபாட்டில் தவறே இல்லை, அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா மக்கள் அப்படி ஆகிட்டாங்க, எல்லாமே பணம் குறுக்கொழின்னு ஆகிட்டாங்க. அதனால் இதை பற்றி பேசுகிறதா இருக்குது. நல்ல ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க, தெய்வ அனுகூலம் ஏற்படும், பெரிய மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், அவர்களுடைய கருணையால் இன்னும் நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 12ல் இருக்கக்கூடிய கேது ஃபஸ்ட்டு மென்டல் பேலன்ஸை கொடுப்பார். கொடுக்கறது பெரிய அளவு அட்வான்டேஜஸாக உங்களுக்கு முடியறது, அது ரொம்பவும் சிறப்பானது. முதல்ல சூரியனுடைய சாரத்தில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலம் முதல் 2 மாதம், ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும், மே 19லேருந்து. இந்த காலகட்டம் எப்படி இருக்குது? நிறைய செலவுகள் இருக்கும், ட்ராவல்ஸும் நிறையா இருக்கும், சில நேரங்களில் வெளிநாட்டு பயணங்கள் கூட அமையும். அடுத்து அவர் சுக்கிரனுடைய சாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி தொடங்கி மார்ச் 30 வரை. இது சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரத்தில் அவர் சஞ்சாரிக்கும் போது பல பெரிய நன்மைகள் விளையும். என்ன நன்மைகள்லாம் விளையும்னா,
உங்கள் குழந்தைகளுக்கு நன்மைகளாகும். நீங்கள் பெரியவராக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு நன்மைகள் விளையும். அவங்க படிப்புக்காகவோ அவங்களுடைய திருமணமோ சிறப்பாக நடந்துடும். உங்கள் திருமணத்தை இப்போ நீங்கள் திருமண வயசில் இருந்தீங்கன்னா தான் திருமணம் அதெல்லாம் தள்ளி போகணும்னு சொல்கிறேன். ஆனால் திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு யுவர் சில்ட்ரன். குழந்தைகளுக்கு நன்மைகள் விளையும். அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு பேர குழந்தை பிறந்திருக்கு அப்படிலாம் சந்தோஷப்படுவீங்க வயசானவனாக இருந்தீங்கன்னா. திடீர்னு வெளிநாட்டு பயணம் என்பது ஏற்படும். வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படும். சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய விஷயமாக இருக்கும். சந்தோஷம்லாம் உடனே பணம்னு ஈக்குவேட் பண்ணக்கூடாது. பணம் இல்லை அது. பணத்தை தவிர எவ்வளோ விஷயங்கள் நன்மைகள் இருக்குது நாட்டில், அதெல்லாம் ஏற்படும். மனசில் ஒரு நல்ல நிம்மதியும் ஒரு நிறைவையும் தரும் இந்த காலகட்டம். ஏன்னா சுக்கிரனுடைய ஒரு இதில் சஞ்சாரம் பண்ணுறார் 12ஆம் வீட்டில் கேது. வீட்டில் எல்லாம் நிறைவாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல பீரியட் அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி சுகர் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், இவங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் போகிறது மார்ச் 30லேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை. அப்போ இந்த சொந்த நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்கள். ஏன்னா இது எப்படிப்பட்ட காலம்னா, நம்ம முயற்சியால் எதுவும் பெருசாக சாத்தியமாகாது. ஆனால் அதே நேரத்தில் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் போது இரட்டிப்பான பலன் கிடைக்கும். ஹோமங்கள்லாம் சொல்லுவோம், கணபதி ஹோமம் பண்ணு, இந்த மாதிரி தெய்வத்துக்கு பண்ணு, இதை போய் தரிசனம் பண்ணிட்டு வா, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது, அப்புறம் தர்ம கைங்கரியங்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் நிறைந்த பலனை தரக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் மனநிறைவு என்பது ஏற்படும். அப்போ ஒரு பக்கம் வெற்றியும் இருக்குது, இன்னொரு பக்கம் மன நிறைவும் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கிறத பொறுத்தது. இதே நீங்கள் ஒரு 60 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா மன நிறைவு என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு 30 வயசு, 25 வயசு, 20 வயசு நான் படிக்கிறேன், பெரிய வெற்றி. நான் வேலையில் இருக்கேன், பெரிய வெற்றி. நான் ஒரு பிஸ்னஸ் மேன், சரி அதில் என்ன குறுக்கு வழியில் பார்க்கலாம், காம்படிட்டர் எப்படி அடிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் எதுலேயுமே ஃபைனலாக கொடுக்குற ஒரு வார்னிங் என்னென்னா, ரொம்ப ஒரு பாதிப்பை உண்டு பண்ணால். அப்போ பாதிப்புனா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு மற்றவர்களுக்கு உங்களால் பெரிய தீங்குகள் விளையக்கூடாது. ஏன் நான் இப்படி ஆகிட்டேன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தவங்களுக்காக நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா அதுதான் பெரிய பாதிப்பு, அதுதான் மிகப்பெரிய பாவம். நீங்கள் முன்னேறதை எந்த தடையும் இல்லை. ஆனால் அடுத்தவனை சில நேரங்களில் எல்லோரும் கப்பு வாங்க முடியாது. நீங்கள் முன்னேறினா நீங்கள் தான் கப்பு வாங்குவீங்க, அது தப்பு இல்லை. அடுத்தவன் காலை உடச்சி நீ கப்பு வாங்கக்கூடாது. இவன் ஓடினா வின் பண்ணுவான், இவன் காலை உடச்சிடு, அது செய்யாத. அது செஞ்சால் அதுக்கான விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் எப்போவுமே சில தர்ம நியாயங்கள் என்பது மிக முக்கியம். அதை கடைபிடிக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன இந்த பயிற்சியால். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.